உங்களுக்கும் இரவில் தூங்குவதில் சிரமம் இருக்கிறதா? ஏனெனில் உங்கள் கை அல்லது கால் தொடர்ந்து நடுங்கிக் கொண்டே இருக்கிறதா? தசைகளின் கடினத்தன்மை அல்லது இறுக்கம் உங்களை நடு இரவில் எழுப்பி விடுகிறதா? அதனால் அடுத்த நாள் முழுவதும் சோர்வும் அமைதியின்மையும் அனுபவிக்க வேண்டியிருக்கிறதா? நீங்கள் அல்லது உங்கள் வீட்டில் யாராவது பார்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் இரவுகள் பலமுறை நாளின் மிகவும் கடினமான நேரமாக மாறும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் நான் உங்களிடம் சொன்னால் என்ன? இரவு உணவில் சில சிறிய மாற்றங்களை செய்து நீங்கள் நடுக்கம், தசை இறுக்கம் மற்றும் தூக்க பிரச்சனையை பெரிதும் கட்டுப்படுத்த முடியும் என்று. ஆம், தூங்குவதற்கு முன் சரியான விஷயங்களை செய்வது முக்கியம். சில உணவுகளை சாப்பிடுவதால் தசைகள் தளர்ச்சி அடையலாம், உடல் சோர்வை குறைத்து அமைதியாக உணரலாம், மேலும் ஆழமான தூக்கத்திற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கலாம். வணக்கம், நான் டாக்டர் கஞ்சன் சிங். பாரத் ஹோமியோபதிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். பார்கின்சன் நோயாளிகள் இரவில் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டிய 5 மிக முக்கியமான மற்றும் பயனுள்ள பழங்களை பற்றி இன்று இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். இந்த பழங்கள் உங்கள் தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் கைகளில் ஏற்படும் நடுக்கம் மற்றும் தசை கடினத்தன்மை போன்ற பிரச்சனைகளை குறைக்கவும் பெரிதும் உதவும். இந்த வீடியோவை கடைசி வரை கண்டிப்பாக பாருங்கள், ஏனெனில் இந்த 5 பழங்கள் உங்கள் சமையலறையில் இப்போது இருக்கக்கூடியவை. பாரத் ஹோமியோபதியில் எங்கள் குறிக்கோள் வெறும் சிகிச்சை அளிப்பது மட்டுமல்ல, உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான, செயல்பாட்டான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ உதவுவதே. அது பார்கின்சன் போன்ற பிரச்சனைனாலும் கூட. மருந்துகள் மற்றும் சிகிச்சைகள் பற்றி நாம் அடிக்கடி பேசுகிறோம், ஆனால் இன்றைக்கு நாம் இன்னொரு மிக முக்கியமான தலைப்பை பற்றி பேச போகிறோம். உங்கள் உணவு, குறிப்பாக இரவு உணவு பற்றி. தூங்குவதற்கு முன் நீங்கள் சாப்பிடும் உணவு நேரடியாக உங்கள் நித்திரைக்கும் உடல் தளர்வுக்கும் தாக்கம் ஏற்படுத்துகிறது. உடலுக்கு தவறான எரிபொருள் கிடைத்தால் தசைகள் மற்றும் மூளை இரண்டும் சரியாக தளர முடியாது. ஆனால் நீங்கள் சரியான உணவை தேர்ந்தெடுத்தால் உடல் இயற்கையாகவே குணமடைய உதவுகிறது. ஏனெனில் உங்கள் உடலுக்குள் அவ்வளவு குணப்படுத்தும் சக்தி உள்ளது. நீங்கள் உங்கள் உணவை சரியாக எடுத்துக்கொண்டு மருந்துகளை சரியாக எடுத்துக்கொண்டிருந்தால் உங்கள் அறிகுறிகளில் நீங்கள் பெரிய மாற்றத்தை உணர முடியும். பார்கின்சன் நோயாளிகளுக்கு நல்ல தூக்கம் மிகவும் அவசியம். ஏனெனில் நீங்கள் நன்றாக உறங்கும் போது மூளைக்கு ஓய்வு கிடைக்கிறது. அடுத்த நாள் உங்கள் இயக்கமும் சக்தியும் எப்படி இருக்கும்? மிகவும் சிறப்பாக இருக்கும். ஆனால் பார்கின்சனில் நல்ல தூக்கம் பெறுவது அவ்வளவு எளிதல்ல. பல நோயாளிகள் என் ஓபிடியில் ஒரே புகார் சொல்கிறார்கள். டாக்டர், நான் படுக்கும்போது என் குலுக்கல் அதிகரிக்கிறது அல்லது இரவில் கால்களில் அதிகமான கடினத்தன்மையும் வலி பிடிப்பும் ஏற்படுகிறது. அதனால் தூக்கம் மீண்டும் மீண்டும் கலைந்து விடுகிறது. இது ஏன் நடக்கிறது என்றால், பார்கின்சனில் மூளையில் டோபமின் என்ற ரசாயனத்தின் குறைபாடு ஏற்படுகிறது. டோபமின் நம் உடல் இயக்கங்களை கட்டுப்படுத்துகிறது. இதன் அளவு குறைந்தால் தசைகள் கடினமாக ஆரம்பிக்கின்றன மற்றும் குலுக்கல்கள் அதிகரிக்கின்றன. இதனுடன் தூக்கமின்மை மற்றும் கவலை, ஆங்ஸைட்டி கூட குலுக்கல்களை மேலும் தூண்டக்கூடும். மேலும் இரவில் கனமான அல்லது எண்ணெய் அதிகமான உணவு சாப்பிட்டால் வாயு, கேஸ் ஏற்படலாம். இந்த ஜீரண கோளாறுகள் காரணமாக மருந்துகளும் சரியாக வேலை செய்ய முடியாது. அப்படியென்றால் இரவில் சிறந்த தூக்கத்திற்கும் குலுக்கல்களை கட்டுப்படுத்தவும் உதவும் 5 பயனுள்ள உணவுகளை பற்றி பேசலாம். முதலில் ஒரு சிறிய வாழைப்பழம். வாழைப்பழம் பார்கின்சன் நோயாளிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. ஏனெனில் இதில் மக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் நல்ல அளவில் உள்ளது. இந்த 2 கனிமங்களும் இயற்கையான தசை தளர்வூட்டியாக செயல்படுகின்றன. உங்களுக்கு இரவில் கால்களில் வலி, கடினம் அல்லது தசைகளில் இறுக்கம் உணர்ந்தால் தூங்குவதற்கு சுமார் 1 மணி நேரம் முன்பு ஒரு சிறிய வாழைப்பழம் சாப்பிடுவது பயனுள்ளதாக இருக்கலாம். அதே சமயம் வாழைப்பழம் ஜீரணிக்கவும் மிகவும் எளிதானது. 2வது இடத்தில் உள்ளது மஞ்சள் சேர்த்த சூடான பால். பால் என்பது உங்களை இயற்கையாக தூக்கத்திற்கு தயார்படுத்துகிறது. இதை ஒரு இயற்கை தூக்க உதவியாக நீங்கள் கருதலாம். அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் சேர்த்தால் உடல் வீக்கம் மற்றும் தசைப்புழுக்களை குறைக்கும் வகையிலும் இது உதவலாம். தூங்குவதற்கு முன்பு 1/2 கப் சூடான பால் மிகவும் நல்லது. 3வது இடத்தில் நான் சொல்ல போகும் உணவு ஊற வைத்த வால்நட் மற்றும் பாதாம்.
வால்நட் மற்றும் பாதாம் மூளை ஆரோக்கியத்திற்கு சூப்பர் ஃபுட் என்று கருதப்படுகின்றன. இவை இயற்கையாகவே தூக்க சுழற்சியை ஒழுங்குபடுத்த உதவுகின்றன. மாலை நேரத்தில் நீங்கள் 2 ஊற வைத்த வால்நட் அல்லது 4 ஊற வைத்த பாதாம் எடுத்தால் மூளைக்கு ஓய்வின் சிக்னல் கிடைக்கும் மற்றும் உங்கள் தூக்கத்தின் தரம் மிகவும் மேம்படும். கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இந்த நட்டுகள் ஊற வைத்ததாக இருக்க வேண்டும். அதனால் அவற்றை செரிப்பது எளிதாக இருக்கும். 4வது இடத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு என்பது சூடான ஓட்ஸ். சில நேரங்களில் இரவில் தூக்கம் குறைவாக இருப்பது இரத்த சர்க்கரை அளவு குறைவதாலும் ஏற்படலாம். ஓட்ஸ் என்பது ஒரு சிக்கலான கார்போஹைட்ரேட் ஆகும். இது மெதுவாக செரிகிறது மற்றும் முழு இரவும் உடலுக்கு நிலையான சக்தியை வழங்குகிறது. தூங்குவதற்கு முன் ஒரு சிறிய கிண்ணம் வெறும் சூடான ஓட்ஸ் உங்களை உள்ளிருந்து தளர்வாக மாற்றும், உங்கள் உடலை ஓய்வாக உணரச் செய்யும் மற்றும் உங்களுக்கு நல்ல தூக்கத்தை வழங்கும். 5வது இடத்தில் நான் உங்களுக்கு சொல்லப் போகும் உணவு என்பது கேமோமில் டீ. கேமோமில் டீ என்பது ஒரு ஹெர்பல் டீ ஆகும். இது கவலை மற்றும் மன அழுத்தத்தை இயற்கையாக குறைக்க உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுகிறது. பல நேரங்களில் உடல் பருமன் வெறும் உடல் காரணங்களால் மட்டுமல்ல, மன அழுத்தம் மற்றும் அதிகமாக யோசிப்பதாலும் அதிகரிக்கலாம். தூங்குவதற்கு முன் ஒரு இலகுவான சூடான கேமோமில் டி நர்வ் சிஸ்டத்தை தளர்வாக மாற்றும், மனதை அமைதியாக்கும் மற்றும் உடலை ஓய்வான தூக்கத்திற்கு தயார் செய்யும். இப்போது நீங்கள் இரவில் என்ன சாப்பிடுவது உதவியாக இருக்கும் என்பதை அறிந்துவிட்டீர்கள் என்றால், சில முக்கியமான விஷயங்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இரவில் உணவை எப்போதும் லேசாக வைத்துக் கொள்ளுங்கள். இரவு உணவை தூங்குவதற்கு குறைந்தது 2 முதல் 3 மணி நேரத்திற்கு முன்பே எடுத்து விடுங்கள். இந்த உணவுகளை தூங்குவதற்கு சுமார் 45 நிமிடம் அல்லது 1 மணி நேரத்திற்கு முன்பு எடுத்துக்கொள்ளவும். இரவில் டீ, காபி, குளிர்பானங்கள் அல்லது மிகவும் கனமான மற்றும் காரமான உணவுகளை தவிர்க்கவும். இவை தூக்கத்தை பாதிக்கக்கூடும் மற்றும் உடல் வலிமையை மேலும் அதிகரிக்கக்கூடும். வாழ்க்கை கடினமாக இருக்கலாம், ஆனால் சரியான வாழ்க்கை முறை, சரியான உணவு மற்றும் வழிகாட்டுதலுடன் நீங்கள் உங்கள் தினசரி வாழ்க்கையை மிகவும் சிறப்பாக மாற்றிக்கொள்ளலாம். நீங்கள் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு கம்பம், ட்ரீமர், உடல் வலிமை, நடக்க சிரமம் அல்லது தூக்க பிரச்சனை இருந்தால் சரியான சிகிச்சையும் வழிகாட்டுதலும் பெறுவது மிகவும் அவசியம். இந்தியா ஹோமியோபதி மருத்துவத்தில் நாங்கள் தனிப்பயனாக்கப்பட்ட மற்றும் இயற்கையான சிகிச்சையை வழங்குகிறோம். இது நோயாளியின் முழுமையான ஆரோக்கியம் மற்றும் அறிகுறிகளை இயற்கையாக மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு அழைத்து உங்கள் அறிக்கைகளை எங்கள் குழுவுடன் பகிரலாம். எங்கள் குழு உங்களுக்கு சரியான வழிகாட்டலும் சிகிச்சை ஆதரவையும் வழங்க உதவுவார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்து பகிர மறவாதீர்கள். மேலும் ஆரோக்கியம் தொடர்பான இப்படியான எளிமையான மற்றும் பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். வீடியோவை பார்த்ததற்கு உங்கள் மிகுந்த நன்றி. உங்கள் ஆரோக்கியத்தை கவனியுங்கள், நல்ல தூக்கம் எடுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திப்பேன். அதுவரை வணக்கம்.